இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. இதுதானே நீங்க எல்லாரும் எதிர்பார்த்தீங்க. பாரா, பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு பழிய தூக்கி ஏமல போடுறீங்களா? நீங்க பண்ணத அந்த ஆண்டவனுக்கு பொறுக்கல, அதான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாரு. நீ கிரிமினலா நோட்டீஸ் அனுப்புனதை புரிஞ்சுக்காம நானும் தப்பு பண்ணிட்டேன். இங்க 6 மாசம் நீ ஜாலியா இருந்துடலாம்னு நினைக்காத. நீ ஒவ்வொரு நிமிஷமும் இங்க ஏண்டா வந்தோன்னு நினைக்கிற மாதிரி உன்னை கதற விட போறேன். 6 மாசத்துக்குள்ள உன்னை ஓட ஓட விரட்டல நான் சாமுண்டீஸ்வரி இல்லடா. அத்தை, நான் பதிலுக்கு சவால் நான் விட போறதில்ல. என் நோக்கமே இந்த 6 மாசத்துக்குள்ள உங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் என் தாத்தா பாட்டி இல்லைன்னு நிரூபிச்சு நின்னு போன கும்பாபிஷேகத்தை என் மாமா கையால நடத்தி வைக்க போறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும். டேய், நீ சொல்றதெல்லாம் கனவுலயும் நடக்காது. 6 மாசம் கழிச்சு என் பொண்ணுக்கு நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க போறேன். அதுதான் நடக்க போகுது. நான் எல்லாம் நல்ல நோக்கத்தோட தான் செய்யறேன். அந்த கடவுள் கண்டிப்பா எனக்கு துணை இருப்பார். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்களே பாப்பீங்க. டேய், டிவோர்ஸ் ஆகிட்டா எந்த உறவும் இல்லைன்னு ஆயிட போகுது. அப்புறம் எங்கடா நீ குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க போற? இந்த விஷயத்துல நீ கண்டிப்பா தோக்கதான் போற. பார்க்கலாம். அட என்ன மாப்பிள, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல உள்ள வாங்க. உள்ள வராதீங்க, இங்கே நில்லுங்க. ஏமா மாப்பிள உள்ள வரவேணான்னு சொல்ற? இருங்கப்பா சொல்றேன். என் அம்மா உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. இப்ப திரும்பவும் நீ வீட்டுக்குள்ள வந்திருக்க. அதோட அம்மா கிட்ட 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து அப்பா கையால கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்லிருக்கேன். இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான் ஆர்த்தி எடுக்கிறதுக்காக நிக்க சொன்னேன். உள்ள வாங்க.